வணக்கம் மாஸ்டர். இப்போ இன்னும் கொஞ்சம் நாள்ல நியூ இயரும் வரப்போகுது. 2024 எல்லோரும் நெக்ஸ்ட் இயருக்கு மூவ் ஆன் ஆக போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸைட்டடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நியூ இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே கண்டிப்பாக ஒரு ரிசல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாருமே ப்ளட்ஜுங்கிறது நியூ இயர் அப்போ எடுப்பாங்க. அது இயர்லி நியூ இயர்னாலே அது கண்டிப்பாக அது இருக்கும். இப்போ அந்த ரெசல்யூஷன் அப்படின்னா 1 இயருக்கு நம்ம என்னென்னலாம் பிளான்ஸ் என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு அடிக்டடாக இருக்கோன்னா நெக்ஸ்ட் இயர் அது இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ளட்ஜ் எடுப்பாங்க. இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா நியூ இயர்லேருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ளட்ஜ் எடுப்பாங்க. எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டுருவாங்க. இதெல்லாம் நான் இந்த இயர் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அது நியூ இயர் அப்போ எடுக்கிறது அது காமனாக எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயந்தான். இயர்லி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம 2023 நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க எல்லாருமே. இப்போது டிசம்பர் வந்துருச்சு. இப்போது அப்படியே கொஞ்சம் பார்த்தோன்னா நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். அதை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு அதை நம்ம பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே அதை நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம். அப்படியே இந்த இயர் முடிஞ்சிருச்சு. இப்படி தான் இயர்லி ஒரு ரெசல்யூஷன் ஒரு ப்ளட்ஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே நம்ம அந்த பிளான் பண்ண மாதிரி நடக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக அது நடக்காது. இதை பற்றி நீங்கள் என்ன மாஸ்டர் சொல்ல வரீங்க? இப்போது கண்டிப்பாக நியூ இயர் அப்படின்னா ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணுமா? நியூ இயர்னாலே ஒரு ப்ளட்ஜ் நம்ம எடுக்கணுமா? ஒரு பிளான் பண்ணி இந்த இயர்லலாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி இதுமே ஒரு ப்ளட்ஜ் மாதிரி நம்ம எடுத்து தான் ஆகணுமாங்க அது கண்டிப்பாக? அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர். எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. ஓகே மாஸ்டர். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. வணக்கம் காவியா. இந்த வருடப்பிறப்பு உறுதிமொழி ரெசல்யூஷன் இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கடைசியாக நீங்கள் கேட்டதுக்கு நான் முதல்ல பதில் சொல்கிறேன். இனிமேல் எந்த ரெசல்யூஷனும் எடுக்க மாட்டேன் அப்படின்ற ரெசல்யூஷனை எல்லோரும் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இனிமேல் எந்த ஒரு உறுதிமொழியும் இந்த வருடப்பிறப்புக்கு எடுக்க மாட்டேன்ற ஒரு உறுதிமொழி அதை எடுத்துக்கலாம். இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இத்தனை நாள் இதெல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சி நமக்குள்ளே வருது இல்லையா? அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம சரியாக இல்லை, இனிமேல் நம்ம சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தோணல் நமக்குள்ளே வருவதற்கு காரணம் நம்ம ஒரு குற்ற உணர்ச்சியை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். நம்ம மேலேயே நம்ம ஒரு குற்ற உணர்ச்சியை வைப்பதற்கு காரணம் என்ன? பதிவு செய்வதில் வாழ்கிற வாழ்க்கை, ஒரு ஒழுக்கம், இப்படி வாழ்கிறது தான் ஒழுக்கம், இப்படி இருக்கணும், இந்த மாதிரிலாம் வாழணும், அப்புறம் நல்லவங்க, இவங்கெல்லாம் நல்லவங்க, இப்படி இருக்கிறவங்களாம் நல்லவங்க, இப்படி செயல்படுறவங்களாம் நல்லவங்கன்ற ஒரு ஒழுக்கன்ற பேரில் நமக்குள் திணிக்கப்பட்ட விஷயங்கள், நம்ம கல்வி முறையிலிருந்து நமக்குள்ளே திணிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் யார் நமக்குள்ளே திணித்தது, யார் ஏற்பாடு இதெல்லாம் அப்படின்றத நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இப்படி நாமே நம்ம மேலே ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் படித்த கல்வி முறை தான் அதில். அதோட இந்த பெரியவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி, இந்த பெரியவங்கன்றவங்க யார்? பழக்க வழக்கங்களே ஊறி போனவங்க. அவங்களுமே அந்த கல்வி இப்படி படிச்சுட்டு தானே வந்தாங்க. அவங்களுக்குள்ளே திணிக்கப்பட்ட விஷயத்தில் தான் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதே முறையில் தான் நம்மளையும் அவங்க வளர்க்குறாங்க. அதே போல் ஒரு செம்மறியாடு கூட்டம் போல் நம்மளையும் அவங்க வளர்த்து கொண்டு வரும்போது நமக்குள்ளேயும் அதே குற்ற உணர்ச்சி, இந்த ஒழுக்கம்ன்ற பேரில் நமக்குள்ளே திணிக்கப்பட்ட விஷயங்களை வச்சு வாழ்கிறது, இதுலேயே நமக்கு
நம்ம திருமணமாகி பிறக்கிற குழந்தையும் அதே மாதிரி கொண்டு போகிறது. இது ஏன் இப்படி? இப்படி ஒரு இயல்பாக வாழக்கூடிய மனிதர்கள்ட்ட இந்த குற்ற உணர்ச்சி இருக்குமா? அவங்களுக்கு காலமும் இல்லை, நேரமும் இல்லை. கால நேரம்னா டைம் இல்லைன்னு சொல்லலை. காலம் என்பதே ஒன்று பொய், நேரம் என்பதும் பொய். இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட விஷயம். அதனால் இது கெட்டதுன்னு சொல்ல. அதை வச்சு இன்றைக்கி நிறைய கட்டமைப்புகள் சமூகத்தில் உருவாகியிருக்கு. காலம் நேரம் அப்படின்றத வச்சு நிறைய வியாபார தந்திரங்களும் அதுக்கேற்ற பொறி நிர்ணயிப்புகளும் இப்படி ஒன்று இருக்கிறதுனால தானே மனிதர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, 40 வயசு ஆயிடுச்சுனாவே உடம்பு ஏதாவது வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்படி? இது எப்படி தோணுது? ஒரு இயல்பாக வாழக்கூடிய மனிதர்கள் இதெல்லாம் நினைப்பாங்களா? ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதரோட மனதில் காலமும் இருக்காது, நேரமும் இருக்காது. அவரை பற்றியான வயசை பற்றிய ஒரு இது கூட இருக்காது. நல்ல ஒரு சாதாரண பாமர மக்கள் அவங்கள்ட்ட போய், பழங்குடிகள் இவங்கள்ட்ட போய் பேசி பாருங்கள், அவங்களுக்கு பிறந்த தேதியெலாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பர்த்டேன்றது ஞாபகம் வச்சுக்கவே மாட்டாங்க. பிறந்த தேதியோ அது ஒன்றா கூடுவாங்க. மகிழ்ச்சி வரும்போது மகிழ்ச்சியாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அப்படி தானே வாழ்ந்தோம். நம்ம மரபு வாழ்க்கை அப்படி தானே இருந்தது, கூடி வாழ்ந்த வாழ்க்கை. அதில் அப்போ கடிகாரமே இல்லை, ஆனால் எல்லாருக்கும் நிறைய நேரம் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், எல்லா பக்கத்தும் கையில் கடிகாரமும் நீங்கள் பயன்படுத்துகிற கருவிகள் நேரமும் இருக்குது. ஆனால் யாருக்குமே நிதானமாக இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. பரபரப்பு, பதட்டம், பயத்தோடையே வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இப்படி வாழ்ந்து தன் மேலே ஒரு குற்ற உணர்ச்சி தானே சுமத்தி கொள்வது. இப்படி இருக்கிற மனிதர்கள் தான் அடிக்கடி சத்தியம் பண்ணுறதும் ரெசல்யூஷன், இந்த உறுதிமொழி எடுத்துக்கிறதும் பண்ணுவாங்க. தன்மேல் அவநம்பிக்கை உள்ளவர்கள் தான் அதை பண்ணுவாங்க. இது வருடப்பிறப்புன்றது என்ன? இது இன்னும் அடிப்படையாக போனால் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. இந்த நாள்காட்டி, கேலண்டர் இதெல்லாம் உண்மையாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ நம்ம கூட வாழ்கிறவங்க சித்தர் நாட்காட்டின்ற கேலண்டர்லாம் அருமையாக உருவாக்கியிருக்கிறாங்க. இப்படி இந்த நாட்காட்டி மூலியமாக, கேலண்டர் மூலியமாக விவசாயம் பண்ணுற விவசாயிகள், இப்போ புழக்கத்தில் இருக்கிற நாட்காட்டி மூலியமாக விவசாயம் பண்ணுற விவசாயிகள் தோற்று போகிறாங்க. அதில் அவங்க வாயிலிருந்து என்ன வருது? பருவமழை தப்பி பெய்யுது. பருவமழை தப்பியாக பெய்யுது? இன்றைக்கி ஊடகங்களும் அரசாங்கமுமே இதை சொல்லுது, பருவமழை தவறி பெய்யுது அப்படின்னு. பருவமழை தவறவே இல்லை, அது மிக சரியாக இருக்குது. உங்களுடைய கேலண்டர் தவறாக இருக்குது. இன்றைக்கி வடிவமைக்கப்பட்டிருக்க சித்தர் நாட்காட்டி அப்படின்ற ஒன்று, அது நம்ம கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் அவர்கள் வடிவமைத்த அந்த நாட்காட்டி மூலியமாக விவசாயம் பண்ணுற விவசாயிகளையும் நான் பார்க்குறேன். அவங்கள்ட்ட இருந்து வருது, சரியாக நடக்குது, மிக சரியாக நடக்கிறது. அவர்களை அந்த நாட்காட்டியின் உதவி கொண்டு வானவியல் சாஸ்திரப்படி அவர்கள் விவசாயம் செய்யும்போது அவர்கள் அந்த நாட்களில் மழை சரியாக பொழிகிறது. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த நாட்காட்டிகள் உண்மையானதா? இதை வச்சுக்கிட்டு கொண்டாடுறதும், இது ஒரு வருடப்பிறப்பாக வச்சுக்கிட்டு அன்றைக்கி இல்லாத எல்லா இடத்துலையும் கோயில்கள், வணிக நிறுவனங்கள், மக்களோட மனநிலை இன்றைக்கி மனச்சிதைவு. இன்னும் நாள் ஆக ஆக மனச்சிதைவும் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் நிறைய வரும். ஏன்னா இன்றைக்கி உள்ள சமூகம் சோசியல் மீடியாவிலேயே உழண்டு கிடக்கு. சுய சிந்தனை அற்று போய் தன்னை தொலைத்து இதிலேயே மூழ்கி கிடக்கு. இன்றைய உள்ள இளைய சமுதாயமும் சரி, பெரியவங்களும் சரி, மிகப்பெரியவங்களும் சரி. மிகப்பெரியவங்கன்னு சொல்கிறது வயசில் அவங்களுமே இன்றைக்கி இந்த சோசியல் மீடியாவும் இதுலேயுமே உழண்டு கிடக்கிறாங்க. தன்னுடைய சுய சிந்தனையும் இயல்பையும் தொலைத்து அதிலே கிடப்பவர்களுக்கு தன் உடலில் என்ன மாற்றம் நடக்குதுன்ற கூட தெரியாமல் இன்னொரு கருவியை வச்சு தான் அளந்து சரி பார்த்துக்கிறாங்க. இதை தாண்டி இன்று உள்ள ஆன்மீகம் என்ற போர்வையில் நடக்கிற
வழிகாட்டுதல்கள், தவறான வழிகாட்டுதல்கள் மூலியமாக ஒவ்வொருத்தரையும் ஒரு குற்றவாளியாக்கி தன்னை நாடி வர்றவங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்கன்ற ஒரு போர்வையை அவங்க மேலே போர்த்தி அவங்க ஒவ்வொருத்தரும் தன் பாவம் சரியாகணும்னா இவர்கிட்ட சரணாகதி அடைன்றன அவங்கள நோக்கியே பின்தொடர்ந்து செல்கிறதும், தன்னை நம்பாமல் ஒரு நிலைக்கு வந்து தான் ஒரு குற்றவாளி அப்படின்ற ஒரு தன்னை தாழ்த்தி கொண்டு இப்படி இருக்கிறவங்க தான் இந்த ரெசல்யூஷனை எடுப்பாங்க. இன்றிலிருந்து, இந்த நாளிலிருந்து, ஏன் இது அது தொடர்ந்து நடக்குதா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலே அது இருக்குல்ல. இப்படி அதை ஆரம்பிக்கிறோம். இது மாதிரி எத்தனையோ என்னோடய யோகா மாணவர்கள்லாம் சொல்லுவாங்க, ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து திருப்பியும் நான் சரியாக வந்துடுறேன். நான் அதுக்கு ஒன்றும் பதிலெலாம் சொல்ல மாட்டேன், சிரிப்பு தான் எனக்கு வரும். யோகா பயிற்சிக்கு சரியாக வந்துடுறேன். அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். அவங்களும் இந்த வாழ்வியல் முறைகள், உணவு முறைகள்லாம் சரியாக கடைப்பிடிச்சாதான் இது சரியாகும்னு சொல்லும் போது அவங்கள்ட்டேருந்து அதுதான் பதில் வரும். ஜனவரி 1லேருந்து நான் இதை கடைப்பிடிச்சி நான் பண்ணிக்கிறேன். உடம்புக்கு தெரியுமா ஜனவரி 1ஆம் தேதின்றது? உடலுக்கு தெரியுமா ஜனவரி 1னா எது, தீபாவளினா எது, அமாவாசை பௌர்ணமி உடம்புக்கு தெரியும். அது நுட்பமாக மாறும். அது நுட்பமாக மாறுறது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. எல்லா அறிவும் வழங்கப்பட்ட படைப்பு மனித இனம். ஆனால் இன்று அது மாதிரி இந்த ரெசல்யூஷன் எடுக்கிறவங்கெல்லாம் ஒரு பெரிய குற்றவாளி. தனக்கே பிடிக்காதவர்கள் தான் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. தன்னை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நேரமே, அந்த க்ஷணத்துலேருந்தே தன்னை மாற்றிக்குவாங்க. தன்னை சீர்தூக்கி பார்ப்பது, செல்ஃப் ரியலைசேஷன். என்னைக்கு தான் செய்கிறது தவறுன்னு தெரியுதோ அந்த க்ஷணமே தன்னை திருத்திக்குவாங்க. இதுக்கு கால நேரம்லாம் நிர்ணயிக்க மாட்டாங்க. இதெல்லாம் பாசாங்க. தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறது. இந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுக்கிறதுலாம் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிற ஒரு செயல். தன்னிடமே உண்மை இல்லாத ஒரு நபர் யாரிடம் உண்மையாக இருக்க முடியும்? அதனால் இந்த மாதிரி ரெசல்யூஷனை இனிமேல் எடுக்க மாட்டேன். நான் எப்போ நான் செய்வது தவறு, நான் செய்வது சரியில்லை, என் உரிமையை நான் இழக்கிறேன், இல்லை மற்றொரு உரிமையை பறிக்கிறேன், மற்றொரு உரிமையில் தலையிடுகிறேன்றது எப்போ எந்த க்ஷணம் உங்களுக்கு உணர்த்தப்படுது அந்த க்ஷணமே நம்ம மாறணும். இப்படி மாறினால் படைப்பு உங்களை அரவணைக்கும். தன்னை உணர்ந்து, தன் நிலை உணர்ந்து எந்த க்ஷணம் ஒரு மனிதர் மாறுகிறாரோ அவர் எப்பொழுதுமே, நீங்கள் தவறு செய்தாலும் சரி, என்ன மாதிரியான தவறுகள் செய்தாலும் நீங்களும் இறையின் பிள்ளைகள் தான். தவறு செய்கிற பிள்ளைகளை இறை உதாசீனப்படுத்ததோ இல்லை விலக்கி வைப்பதோ இல்லை. எல்லாரையுமே அரவணைச்சு வழி நடத்துறது தான் இறை. அதில் நீங்கள் செய்தது தவறு என்று நீங்களே உணரும்போது அது வாரி அணைத்து கொள்ளும் அந்த இறை. அப்படி உணராத வரை உங்களுக்கு அனுபவங்களை அது வழங்கும். பட்டு திருந்தணும் அப்படின்ற அனுபவம். அதில் தன்னை திருத்திக் கொள்பவர்கள் மனிதர்கள். அதை தெரியாமலே, தெரிந்தும் அதை திருத்திக் கொள்ளாதவர்கள் மனிதர்களே இல்லை அப்படின்றதான் சொல்லணும். இது இறை தண்டனையெல்லாம் வழங்காது. இறை அன்பும் கருணையும் உள்ளது. அது அரவணைக்கும் குணம் மட்டும்தான் அதுக்கிட்ட இருக்குது. அன்பு தான். நீங்கள் உங்கள் உடலிலிருந்து உங்கள் உயிர் பிரியும் வரை உங்களுக்கு உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். உணர்ந்து இதை மாற்றி கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் இன்பமாக வாழ்வீர்கள். அதை உணராமல் வாழ்ந்தால் நீங்கள் துன்பத்திலேயே உணர்வீர்கள். இதுக்கு இறை எப்படி காரணமாகும்? இறை வழங்குவது ஒன்று தான், அது அன்பு. அதில் இன்பமாக வாழ்வதும் வாழாததும் அவரவர் எண்ணம், சொல், செயலை கொண்டே. இப்படி இந்த
நாட்களிலோ இந்த நேரத்திலோ இந்த மாதிரி வருட துவக்கத்திலோ எதுலேயும் இந்த மாதிரியான உறுதிப்பாடுகளை எடுத்துக்கொள்ளாமல் இயல்பாய் இருக்கிற ஒரு மனிதர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக தான் இருப்பார். இப்படி இயல்பில் வாழ்ந்து திளைத்து இன்பமாக வாழ்வோம். இந்த உறுதிப்பாடுகள் தேவையற்ற ஒன்று. நீங்கள் நினைக்கலாம், இதுலேயாவது அவங்க மாறுறாங்களே அப்படின்னு. இப்படி நாள் கணக்குகளை வைத்துக்கொண்டு முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக மாற்றங்களுக்குள் செல்ல மாட்டார்கள். எந்த க்ஷணம் நமக்கு உணர்த்தப்படுகிறதோ அந்த நேரமே, அந்த கணத்திலேயே மாறுவது தான் மனிதர்களின் சிந்தனை மேம்பாடு. இந்த சிந்தனையில் பயணிக்கின்ற அனைவருமே இறையின் செல்ல பிள்ளைகள். மற்றவர்களும் பிள்ளைகள்தான். அவர்களே இறையாக மாறிப்போய் பிறரையும் உயர்த்தக்கூடிய ஒரு தன்மைக்கு உயர்வார்கள். அதனால் இயல்பு என்பதில் வாழ பழகுவோம். இயல்பில் வாழ பழக பெரும் முயற்சியும் தேவையில்லை, எந்த பயிற்சியும் தேவையில்லை. இயல்பாக இருந்தால் போதும். நன்றி காவியா.